எல்லாருக்கும் வணக்கங்க. உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டாகுக்கு வந்து எஸ்பி வந்து அந்த டாகுக்கு வந்து சன்மானம் கொடுத்துருக்காரு. காரணம் என்னன்னா, குற்றவாளியை வந்து பிடிச்சு கொடுத்ததுக்காக காவல்துறை அதிகாரி எஸ்பி வந்து அந்த டாகை பாராட்டி அதுக்கு சன்மானம் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த டாகுமே வாயில் வாங்குது. அவ்வளோ அழகாக அந்த காணொளி இருந்துச்சு, பார்த்தேன். சரி, ஓகே. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து நாய் வந்து மக்களை துன்புறுத்துது, கடிக்குது. அதனால் வந்து எல்லாம் சேர்ந்து நாயை சாவடிச்சிடணும், நாயை அடியோட ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க. எல்லாம் ஓகே தான். நான் என்ன சொல்கிறேன்னா, நாய்க்கு வந்து அறிவு இல்லை, அது நன்றி உள்ள ஜீவன் சொல்கிறோம். ஆனால் வாய் வார்த்தைக்கு மட்டும் நன்றி உள்ள ஜீவன் சொல்கிறோம். சரி, நாயை ஒழிச்சு கட்டணும் தான். சரி, ஓகே, எல்லாமே சரி, நாயை ஒழிச்சு கட்டிடலாம். அது வந்து அறிவு இல்லாமல் வந்து மக்களை கடிக்க வருது. நானே சொல்கிறேன்னா, மனுஷனுக்கு அறிவு இருக்குது, பக்குவம் இருக்குது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடிய எல்லாமே இருக்குது. அப்படி தெரிஞ்சு எதுக்கு 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணுறான்? 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணான்னா 60 வயசு லேடியை ரேப் பண்ணான். எல்லாம் தப்பு தானே. தன்னோட மற்றவங்களுடைய உரிமை இல்லாமல் ஒருத்தவங்களை வந்து அபகரிக்கிறது தப்பு தானே. ஏன் அவனுக்கு மட்டும் நீங்கள் வந்து கடுங்கால தண்டனை அந்த மாதிரி கொடுத்து அவனை வந்து ஆதரிக்கிறீங்க? அப்புறம் மக்களுக்கு மத்தியில் வந்து அவன் முகத்தை மூடி எடுத்துன்னு போகிறீங்க. அவனை பாதுகாப்போட பந்தோபஸ்தோடு கொண்டு போகிறீங்க. ஒரு குற்றவாளிக்கு இவ்வளோ ஒரு பாதுகாப்பு தரீங்க தமிழ்நாட்டில். தன்னோட குட்டியை வந்து பைக்கில் ஏற்றி போகிறாங்க, காரில் ஏற்றி சாவடிக்கிறாங்க. அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் கடிக்க போகுது. மற்றபடி அது எதாவது பண்ணுதா சொல்லுங்கள் பார்க்கலாம். அது குட்டி போடக்கூடாது, அது சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அது உள்ளே வரக்கூடாது, சோறு சாப்பிடக்கூடாது, தண்ணி வைக்கக்கூடாது. ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாடு நாய்களுக்கு எதிர்ப்பாக திரும்பி? ஆனால் கடந்த 2 வருஷமாக தான் இந்த நாய்களுக்கு எதிர்ப்பாக திரும்பி இருக்குண்டா. இதுக்கு முன்னாடி 1995 90 அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ தான் புதுசாக ஒரு 2 வருஷமாக நாயை வந்து போட்டு இப்படி ஒரு நாயே இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் நாயே இருக்கக்கூடாதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் ஸ்கூல் 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புலேருந்து நன்றி உள்ள ஜீவன் நாய் அப்படின்ற வார்த்தையை எடுத்துருங்க. எதுக்கு வாய் வார்த்தைக்கு மட்டும் அந்த மாதிரி வார்த்தையை நம்ம குழந்தைங்களுக்கு மனசில் வந்து அதை பதிவு பண்ணணும்? நாயினா மோசமான ஒரு ஜென்மம், மனுஷன் தான் நன்றி உள்ளவன் அப்படின்னு பாடத்திட்டத்தில் கொண்டு வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வாய் வார்த்தைக்கு மட்டும் இருந்து என்ன பிரச்சனை சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க மனிதநேயம்.